கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த 2 மாதம் முழுவதும் தேவனாய் கர்த்தர் நம்மளை கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த மார்ச் மாதத்தை தேவன் காண கொடுத்த தேவ சமூகத்திலே இந்த நாளிலும் இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நம்ம யாவரும் இந்த ஆராதனை வேளைக்காக நாம் கண்களை மூடி செபிப்போம். நன்றி தகப்பனே, கூடான கூடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை நீங்கள் காண கொடுத்தீங்களையா. இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அப்பா கூடி ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக, தேவனை துதித்து பாடும்படியாக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி செபிக்கிறேன் ஐயா. கர்த்தனாகிய தேவன் தாமே இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு செபிக்கிறோம். நன்றி தகப்பனே. கடந்த 2 மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த புதிய மாதம் மார்ச் மாதத்தை நீர் காண கொடுத்த உடைய மேலான தயவுக்காக இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவரை எந்த குறையில்லாதபடிக்கு எங்களை நீங்கள் கிருபையாய் நடத்தும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே பிள்ளைகள் என்னென்ன காரியத்தோடு கூட வந்திருக்கிறார்கள், அவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன, அவருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் என்ன என்பதை எல்லாவற்றையும் நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற எங்கள் பரம குயவனே. ஆம் தகப்பனே, உம்முடைய பார்வைக்கு எல்லாமே அப்பா எல்லாம் லேசான காரியமாக இருக்கிறதே தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் இந்த வேளையிலும் அப்பா பிள்ளைகள் ஐயா உபத்திரவத்தின் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து தேவ சமூகத்தில் இந்த நாளிலும் ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இந்த நாளிலும் தேவனாய கர்த்தர் இந்த மாதத்திற்கென்று நாங்கள் பிழைக்கத்தக்கதான வசனத்தை நீங்கள் அருள் செய்தருளும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, உம்முடைய வார்த்தையிலே பலன் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையிலே ஆறுதல் இருக்கிறது ஐயா. ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் என்று 100க்கு அதிபதி உம்மிடத்திலே வந்து ஆண்டவரே நீர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது அந்த வேலைக்காரன் சுகமானானே, அந்த வார்த்தையிலே ஜீவன் இருந்ததே. அப்படியாக தேவனை இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட தேவ வார்த்தையினாலே நீர் இடைப்படுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வேதம் சொல்லுகிறது, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து அப்பா நீங்கள் எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற எங்கள் பரம குயவனே. உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவதாசன் மூலமாக நீங்கள் விளக்கி கொடுத்த வார்த்தையை நீர் அருள் செய்தருளுவீராக. நீர் எங்களை தெரிந்தெடுத்தீர் ஐயா. நாங்கள் யார் என்பதை அறிந்த தேவனாகிய கர்த்தர் தாயின் கர்ப்பத்திலே எங்களை முன்குறித்த பரம குயவனே. நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படியான அந்த விசேஷித்த தேவாவின் அபிஷேகத்தினாலும் அக்னியினாலும் வல்லமையினாலும் தாசனை நீங்கள் நிறைத்தருளுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு கவனிக்க ஏதுவான அந்த இருதயத்தை நீங்கள் தருவீராக தகப்பனே. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆவியானவரே. நீங்கள் தாமே மகிமையான காரியத்தை செய்தருளும் அப்பா. அதே போல பாடல் வேளையிலே உம்மை விடுதலையோடு கூட நாங்கள் பாடி ஆராதனை செய்யணும் ஐயா. தேவ ஆவியானவர் தாமே ஒருமனப்பட்டவர்களாக தேவ சமூகத்திலே நாங்கள் ஆராதனை செய்யும் பொழுதே ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டே. உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் விடுதலை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் விடுதலை தருவீங்களையா. சுகத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சரீரத்திலே பரிபூர்ண சுகத்தை நீர் தருவீரப்பா. சமாதானத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறீங்களையா. சகல அதிகாரம் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாதே. அப்படியாக பரலோக தேவனாகிய கர்த்தர் நீங்கள் வெளிப்படுவீராக. வேதவாசி பகுதியிலும் ஆவியானவரே நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் தேவ பிரசன்னம் கூட இருந்து ஆண்டவரே நீங்கள் எங்களை கரம் பிடித்து நடத்தி இந்த ஆராதனை நிறைவிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயம் நிறையத்தக்கதாக உடைய வசனத்தினாலும் உடைய ஆவியினாலும் உடைய பலத்தினாலும் எங்களை இடைக்கட்டி மகிமையான காரியத்தை நீங்கள் செய்தருளும் அப்பா. பேசுகிற தாசனுக்கும் விசேஷித்த தேவாவின் அபிஷேகத்தினாலும் அக்னியினாலும் வல்லமையினாலும் தாசனை நிறைத்து நீங்கள் மகிமையான காரியத்தை செய்தருளும்படிக்கு உங்கள் சமூகத்தை நோக்கி செபிக்கிறோம். எல்லா தடைகளும் நீங்கட்டும். உமக்கே துதிகன மகிமை. மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்திலே இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரீஸ் ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. 2025ஆம் ஆண்டின் 2வது மாதத்தை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அன்பின் வழியிலே நடத்தி ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த மாலை வேளையிலே ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வோம். ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை நல்குவார். முதலாவதாக நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. வசனம் அழகாய் சொல்கிறது, அவர் முகத்தை பார்த்து பிரகாசமடைந்தார்கள் என்று. பிரகாசமான வாழ்க்கையை தருவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபத்தோடு ஆண்டவரை ஆராதித்து சேர்ந்து பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. தாயின் கருவிலேயே நம்மை தெரிந்தெடுத்திருக்கக்கூடிய அருமையான ஆண்டவர், உடைந்த பாத்திரம் என்று எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. எந்த நிலையிலே நாம் வந்தாலும் அந்த நிலையிலே நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர். உற்சாகமாய் முதலாம் சரணத்தை பாடுவோம். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உற்சாகமாய். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கைவிடாமல் காக்கிற ஆண்டவர், கரம் பிடித்து வழி நடத்துகிற ஆண்டவர். 2025ஆம் ஆண்டின் 2வது மாதத்திலே ஆண்டவர் தருகிற அழகான வாக்குத்தத்தம், உங்களை கைவிட மாட்டேன், கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்கிறார். 2ஆம் சரணம் இவ்வாறு சொல்கிறது, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இந்த காணொலியை வேதனையோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு உதவுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார், தயாராயிருக்கிறார். அர்ப்பணித்து சேர்ந்து பாடுவோம். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே.
திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. உற்சாகமாய் இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. 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 கடந்த பாடலிலே அழகாய் பாடினோம். இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இரக்கம் நிறைந்த தேவன், எளியோரை ஏற்றுக்கொள்ளுகிற அன்பின் ஆண்டவர். அடுத்ததாக ஒரு பாடலை பாடுவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன். இந்நாட்களிலே அநேகர் தங்களை தலைவர் என்று வெளிப்படுத்தி அரசியலிலே நிரந்தர இடம் கிடைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்ட ஆண்டவர், சிலுவையிலே ஜீவனை தந்த ஆண்டவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கை வளமாக மாறும். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம், பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். ஆண்டவருடைய வார்த்தை வாராக சொல்கிறது, ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் கெஞ்சும் பொழுது ஆண்டவர் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் பாக்கியவான்கள் என்று வார்த்தை சொல்கிறது. சேர்ந்து பாடுவோம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தெய்வன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன், நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன். ஆண்டவரை நினைத்து துதிக்கும் போதெல்லாம் வாழ்விலே நிம்மதியை தர வல்லவராயிருக்கிறார். வேதனையோடு இருப்போம் என்றால் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஜெபத்தோடு இரண்டாம் சரணத்தை பாடுவோம்.
நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். கடைசி சரணத்தை உற்சாகமாய் பாடுவோம். நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன், தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணம். இந்த மரணத்தை நோக்கிய பயணத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து தோளில் அமர்ந்து கவலை மறக்கும் பொழுது ஆண்டவர் பயணம் நல்லதாக அமைய செய்ய வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 17 முடிய. யோவான் 15:11 முதல் 17 முடிய. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறியமாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. அழகாய் ஆண்டவரை ஆராதித்து பாடினோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து பாடினோம். இப்பொழுது அவரை ஆராதிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். வசனம் இவ்வாறாக சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே வேதனை இருக்கிறது சுவாமி, சோதனை இருக்கிறது சுவாமி, எங்கள் மத்தியில் வாங்க ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் வாங்க ஆண்டவரே, எங்கள் இல்லத்தில் வாங்க ஆண்டவரே. நீர் வரும்பொழுது எங்களுடைய வேதனைகள் மாறிவிடுமே,
எங்களுடைய கண்ணீர் மாறிவிடுமே, எங்கள் கவலைகள் மாறிவிடுமே என்று சொல்லி அர்ப்பணிப்புணர்வோடு ஜெபசந்தையோடு தேவன் செய்த நன்மைகளை உள்ளத்திலே நினைத்து அவரை ஆராதித்து சேர்ந்து பாடுவோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் உங்கள் இல்லத்திற்கு வர வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து ஜெபசந்தையோடு பாடுவோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஐயா, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று வசனம் சொல்கிறது. அரசு தேர்வு எழுதுகிற 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க சாமி, எனக்கு ஞாபக மறதி அதிகமாய் இருக்கிறதே ஆண்டவரே, தேர்விலே நான் தேர்ச்சி அடைவதற்கும் உடைய கிருபை வேண்டும், உடைய பலன் வேண்டும், உடைய ஞானம் வேண்டும் என்று சொல்லி ஞானத்தை வேண்டி சேர்ந்து பாடுவோம். பெற்றோர்களும் அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டே ஆராதித்துக் கொண்டே இந்த சரணத்தை பாடலாம். பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, ஐயா பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, ஐயா கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஐயா இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. வியாதியின் கொடுமையிலே சிக்கிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். அவருடைய அபிஷேக தைலத்தினால் காயங்களை ஆற்ற வல்லவராயிருக்கிறார். 2ஆம் சரணத்தை ஜெபசிந்தியோடு பாடுவோம். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அவருடைய அபிஷேக தைலத்தினால் காயங்களை தொட்டு சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்குமானால் என்னை மன்னியுங்க ஆண்டவரே, என்னுடைய குற்றம் குறைகளை மன்னியுங்க ஆண்டவரே என்று சொல்லி மன்னிப்பின் உணர்வோடு ஜெபசிந்தையோடு மன்னிப்பை தருகிற ஆண்டவரை நோக்கி வேண்டி பாடுவோம். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே
ஆற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஜபசிந்தையோடு அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஐயா இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துளித்திடவே. ஆண்டவர் நீங்கள் சிந்துகிற கண்ணீரை துருத்தியிலே சேர்த்து வைக்க வல்லவராயிருக்கிறார். கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற ஆண்டவர். உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக உங்களுடைய இல்லத்தை தேடி வருகிற ஆண்டவர். உள்ளத்திலே வாசம் பண்ண வைக்கும் பொழுது இல்லத்திற்கு வந்து உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, கிருபையின் பொற்கரத்தால் எங்களுடைய கண்ணீரை துடைங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆனந்தத்தால் நாங்கள் நிறைந்து மகிழ்வோடு துதிக்க கிருபை தாங்க சுவாமி என்று கடைசி சரணத்தை பாடி இந்த ஆராதனை வழி நிறைவு செய்வோம். வெறுமையாய் அல்ல, அர்ப்பணிப்புணர்வோடு ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கண்ணீரை மாற்றுங்க சுவாமி. கடன் பிரச்சனையை மாற்றுங்க சுவாமி. வேதனையை நீக்குங்க ஆண்டவரே. கிருபையாய் பொற்கரத்தால் கண்ணீரை துடைச்சு ஆனந்தத்தால் மகிழ கிருபை தாங்க சுவாமி சொல்லி ஜபத்தந்தையோடு அவருடைய பாதத்திலே ஆராதித்து ஆராதனை வழி நிறைவு செய்வோம். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. ஐயா, நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அனைவரும் கேட்போம். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஐயா, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஐயா, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர். ஆண்டவரே, மனிதன் முகத்தை பார்க்கிறான். நீர் எங்களுடைய இருதயத்தை பார்த்து வேதனைகளை அறிந்து விடுதலை தருகிற ஆண்டவர். ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கண்ணீரை துடைங்க ஆண்டவரே. காயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. வியாதியிலிருந்து விடுதலையை தாங்க சுவாமி. ஆண்டவரே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வசனம் சொல்கிறதே. ஜெபத்தோடு கேட்கிற இந்த மக்களுக்கு நீர் விடுதலையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மகிழ்வோடு ஆனந்த களிப்போடு உம்மை துதிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. வெற்றியோடு நீர் தந்த சுகத்தோடு உம்மை ஆராதிக்க கிருபை தாங்க ஆண்டவரே.
வெறுமையாய் கேட்டு அல்ல ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்தில் கிரியை செய்து வாழ்க்கையை மாற்ற கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த காணொளிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அருமையான அண்ணனுக்காக, குடும்பத்துக்காக செய்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, உயர்த்துங்க, உருவாக்குங்க ஆண்டவரே. மறுபடியும் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மீதியான நேரம் முழுவதும் வேறுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாக அமையட்டும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய செட்டைகளின் மறைவிலே நம்மை மறைத்து வழிநடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் இந்த மார்ச் மாதத்திலும் நாம் காலடி எடுத்து வைக்க உதவி செய்திருக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் தம்முடைய செட்டைகளின் மறைவிலே நம்மை மறைத்து தேவனாகிய கர்த்தர் நம்மை நீதியின் பாதையிலே வழிநடத்துவார். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க முன்பதாக கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். கர்த்தரே உந்தன் மேய்ப்பராவார், உந்தன் கண்ணீரை துடைத்திடுவார். கர்த்தரே உந்தன் மேய்ப்பராவார், உந்தன் கண்ணீரை துடைத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைக்கின்ற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் உடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை நீங்க கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் ஏசப்பா. இந்த நாடிலும் உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக. ஆண்டவர் தாமே மிகுந்த வியாகுலத்தோடு கூட இந்த நாடிலும் உடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் உடைய பலத்தினால் இடைக்கட்டி நீங்க நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை அளிக்கின்ற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நாடிலும் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆண்டவர் உடைய பலத்தினால் உடைய பிள்ளைகளை இடைக்கட்டும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். சோர்ந்திருக்கிற பிள்ளைகளை உடைய வார்த்தைகளை அனுப்பி தேவனாகிய கர்த்தர் நீர் உயிர்ப்பிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். உடைய கிருபை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக யோவான் 15வது அதிகாரம்
16வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவராகிய கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகின்றார் என்பது பல இடங்களில் பலரையும் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளுவதை நாம் அறிந்திருந்தாலும், இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் குறிப்பிட்ட சில நபர்களை தெரிந்து கொள்ளுதலை குறித்து இந்த நாளில் நாம் வேத வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகின்றோம். இந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் இதில் ஒரு குறிப்பிட்ட நபர்களை தெரிந்து கொள்ளுவதை குறித்து இயேசுவானவர் இதிலே சொல்லி இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவராகிய கர்த்தர் வேதம் சொல்லுகின்றது, அவர் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரே ஒரு பகுதியை இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தேவன் தெரிந்து கொள்ளுகின்றார் என்கின்ற அந்த காரியத்தை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை அவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. யார் அற்பமாக எண்ணுகிறார்கள்? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நான் கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை, நீங்கள் கடந்து போகக்கூடிய பாதையில் உங்களை அற்பமாக யார் பார்க்கின்றார்கள்? எனக்கு அருமையானவர்களே, யார் அற்பமாக பார்க்கின்றார்கள்? அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தேவன் தெரிந்து கொண்டார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றதே, யார் அற்பமாக எண்ணுகிறார்கள் என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகின்றது என்பதை இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் முக்கியமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து பேசும்படிக்கு என் உள்ளத்தில் ஏவினார். அந்த காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பல காரியங்களை இந்த தலைப்பின் கீழாக நம்ம தியானித்திருக்கலாம். அற்பமாக எண்ணப்பட்டவர்களை தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கின்றார், அவர்களை உயர்த்துகின்றார் என்பதெல்லாம் நாம் அறிந்திருந்தாலும், ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேச விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், யார் அற்பமாக எண்ணுகிறார்கள்? எனக்கு அருமையானவர்களே, மற்றவர்கள் நம்மை அற்பமாக எண்ணும் பொழுது கூட நாம் அதை பொதுவாக பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், எனக்கு அருமையானவர்களே, நம்ம வீட்டில் உள்ளவர்களே நம்மை அற்பமாக பார்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எல்லாம் உடைந்து நொறுங்கி போகும். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர்களை தேவனாகிய கர்த்தர் மற்றவர்களால், உன் குடும்பத்தினரால அல்லது உனக்கு நெருக்கமானவர்களால், ஒருவேளை உன்னை இதுக்கு முன்பதாக நேசிக்கக்கூடியவர்களாக கூட இருந்திருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது உன்னை அற்பமாக பார்க்கிறார்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர், அப்படி அற்பமாக பார்க்கப்படுகின்ற உன்னை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளுகின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? எனக்கு அருமையானவர்களே, எல்லாரும் என்னை அற்பமாக பார்க்கின்றார்களே என்று சொல்லி நீங்கள் மிகுந்த வேதனையோடு கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்கலாம். இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு நபரை குறித்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான், ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது. எனக்கு அருமையானவர்களே, 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இதில் சாமுவேல் தீர்க்கதரிசி பெரியவராக வளர்ந்த பின்பதாக அவர்
ஆண்டவராகிய கர்த்தருக்கென்று காரியங்களை செய்யத் தொடங்கினதை குறித்து வேதம் சொல்லுகின்றது. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசுகின்றார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். ஆண்டவர் சாமுவேலினிடத்தில் சொன்னார், ஈசா என்கின்ற மனுஷனிடத்தில் நான் உன்னை அனுப்பப் போகின்றேன். வாசிக்கலாம். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். யாரை தெரிந்து கொள்ளுகிறார் என்றால் சாமுவேலிடத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஏற்கனவே இந்த சாமுவேல் சவுலை ராஜாவாக்கி இருந்தது நமக்கு தெரியும். இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், சாமுவேல் என்கின்ற தீர்க்கதரிசியினிடத்தில் அவர் சொல்லுகிறார், ஈசாயினுடைய குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக நான் தெரிந்து கொண்டேன். சவுலை எடுத்துவிட்டு சவுல் இருக்கக்கூடிய இடத்தில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் தெரிந்து கொள்ளுகிற நபரை இந்த நாளில் பாருங்கள். யாரை தேவன் தெரிந்து கொள்ளுகின்றார்? ஈசாயினுடைய குமாரரில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் மேலும் என்ன சொல்லுகின்றார்? 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. நீ அந்த ஈசா என்கின்ற மனுஷனை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். என கருமையானவர்களே, நான் உனக்கு சொல்லுகிறவனை, அதாவது ஈசாயினுடைய பிள்ளைகளை நீர் எல்லாரையும் அழைப்பாயாக. அவர்களை அழைத்து அவர்களில் ஒருவனை, நான் சொல்லக்கூடிய அவர்களில் ஒருவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. அவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி இப்பொழுது, எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இந்த சவுலுக்கு பதிலாக யாரை தேவன் ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவனுக்கே ஆர்வமாக இருந்திருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, அவன் ஆயத்தமாகின்றான். சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனாகிய கர்த்தருக்காக ஒரு மனுஷனை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் என்பதை தெரிந்த உடனே, எனக்கு அருமையானவர்களே, ஈசாயை இப்பொழுது அவன் பலி விருந்துக்கு அழைக்கின்றான் என்று வேதம் சொல்லுகின்றது. அதன் பின்பதாக அவன் என்ன செய்கின்றான் என்றால், அவன் தன்னுடைய குமாரர்களை ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து சாமுவேலுக்கு முன்பதாக நிறுத்துகின்றான். ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு இப்பொழுது ஈசாய் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக தன்னுடைய குமாரர்களை எல்லாம் ஒவ்வொருவராக கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அந்த நேரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி ஒவ்வொருத்தரையாக பார்க்கின்றான். முதலாவது அவன் ஒருவனை கொண்டு வந்து நிறுத்தக்கூடியதை பார்க்கும் பொழுது வேதத்தில் நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே, இந்த எலியாப் என்கின்றவன் ஈசாயினுடைய முதற்குமாரன் என்று வேதம் சொல்லுகின்றது. பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். ஆண்டவரே மூத்த குமாரனாக இருக்கின்றான். ஈசாயினுடைய இவன் தான் மூத்த குமாரன். ஆகவே இவனைத்தான் நீர் அபிஷேகம் பண்ண விரும்புகின்றீரா? இவனைத்தான் ராஜாவாக்க நீர் விரும்புகிறீரா என்று சொன்ன உடனே ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். எனக்கு அருமையானவர்களே, இதற்கு பின்பதாக என்ன நடக்கின்றது? 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஈசாய் தன்னுடைய ஒவ்வொரு குமாரராக கொண்டு வந்து நிறுத்துகின்றான். முதலாவது குமாரனை அவன் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக நிறுத்துகின்றான். இவனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்ன உடனே அடுத்தவனை கொண்டு வந்து நிறுத்துகின்றான். அடுத்தவனையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லக்கூடிய வேளையிலே அவன் தன்னுடைய 7 குமாரர்களை வரிசையாக கொண்டு வந்து நிறுத்தும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் காரியத்தை செய்திருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், ஈசாயினுடைய குமாரர்களில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன் என்ற உடனே அவன் தன்னுடைய 7 குமாரர்களில் ஒவ்வொருவராக கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கின்றான். இப்பொழுது எனக்கு அருமையானவர்களே, அந்த
எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அந்த நேரத்தில் இப்பொழுது என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, எனக்கு அருமையானவர்களை, நீ கொண்டு வந்து நிறுத்தின ஒருவரையும் ஆண்டவராகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்று சாமுவேல் சொல்லி வாசிக்கலாம். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலே இந்த காரியத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால், இந்த ஈசாயினுடைய பிள்ளைகளை வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் 7வது குமாரன் தான் தாவீது என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இப்பொழுது என்ன நடந்திருக்கின்றது என்பதை பாருங்கள். அவன் தன்னுடைய எல்லா குமாரர்களை கொண்டு வந்து நிறுத்துகின்றான். தாவீதை மாத்திரம், கடைசி 7வது குமாரனாகிய தாவீது மாத்திரம் அந்த இடத்தில் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, தகப்பனாக இருக்கக்கூடிய ஈசாய் மற்ற எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து நிறுத்தினவன் கடைசி பிள்ளையாகிய தாவீதை அந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தவில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஏன்? முக்கியமான ஒரு காரியம். ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடியவன் ஈசாயை அழைக்கின்றான். அவன் குமாரர்களை அழைத்திருக்கக்கூடிய நேரத்தில் தகப்பனாக இருக்கக்கூடிய ஈசாயே தாவீதை விட்டுவிட்டான். மற்ற எல்லா குமாரர்களையும் கொண்டு வந்து நிறுத்தினவன் தாவீதை விட்டுவிட்டான். எனக்கு அருமையானவர்களே, 7வது குமாரனாகிய இந்த தாவீதை விட்டுவிட்டான். எனக்கு அருமையானவர்களே, இவன் 7வது குமாரன் என்பதை 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். ஓட்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும் தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். ஈசாய் தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் அவனுடைய பிள்ளைகள் 7 பேருடைய பெயரையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்தில் அவன் தன்னுடைய பிள்ளைகளை வரிசையாக நிறுத்தினவன் கடைசி குமாரனாகிய தாவீதை, 7வது குமாரனாகிய தாவீதை அந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தவில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஏன் தகப்பன் தன்னுடைய கடைசி குமாரனை கொண்டு வந்து நிறுத்தவில்லை என்பதை நாமே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் மற்றவர்கள் அத்தனை பேருமே ஒருவேளை மிகவும் திறமை உள்ளவர்களாக, அவர்களை பொறுத்தமட்டில் யுத்தத்தில் வல்லவர்களாக கூட அவர்கள் இருந்தபடியினால் ராஜாவோடு கூட யுத்தத்துக்கு சென்றவர்கள் என்றும் வேதம் சொல்லுகின்றது. அப்படி என்றால் அவனுடைய எல்லா குமாரர்களை காட்டிலும் தாவீதை பொறுத்தமட்டில், எனக்கு அருமையானவர்களை, இப்பொழுது நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று இப்பொழுது சாமுவேல் ஈசாயினிடத்தில் கேட்ட பொழுது அவன் என்ன சொல்லுகின்றான் என்பதை பாருங்கள். 1 சாமுவேல் 16:11 வாசிக்கலாம். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, கடைசியாக பிறந்தவன் ஒருவன் இருக்கிறான். அவன் எங்கே? வாசிக்கலாம். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, முக்கியமான ஒரு காரியத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடியவன் பலி விருந்துக்கு அழைக்கும் பொழுது, அப்படி பொதுவாக யாரையும் அழைக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய சாமுவேல், பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடியவன், ஒரு குடும்பத்தினரை அழைக்கும் பொழுது ஈசாய் தன்னுடைய எல்லா குமாரர்களையும் கொண்டு வந்து நிறுத்தினவன் கடைசி குமாரன், இளைய குமாரனாகிய தாவீதை விட்டுவிட்டு மற்ற எல்லாரையும் அந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருந்த நேரத்தில் அவனை எங்கே என்று சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்ட பொழுது, உன் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வந்து நீ நிறுத்தினாய், ஆனால் ஆண்டவர் யாரையும் தெரிந்து கொள்ளவில்லையே. ஆனால் எனக்கு ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளைகளில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னபடியினால் உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று கேட்ட பொழுது தான் அவன் சொல்லுகின்றான், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்ன உடனே, எனக்கு அருமையானவர்களே, ஆடுகளை மேய்க்கும்படிக்கு அனுப்பப்பட்டவன் என்றால் எனக்கு அருமையானவர்களே,
நாம் இந்த காரியத்திலிருந்து ஒன்றை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஏன் அவன் தாவீதை அழைக்கவில்லை என்றால், ஒருவேளை இவனை பொறுத்த மட்டில் ஆடு மேய்ப்பதை தவிர இவனுக்கு ஒன்றும் தெரியாது. இவனை பொறுத்த மட்டில் ஆடுகளை மேய்க்க மட்டுமே இவனுக்கு தெரியும். இதை தவிர இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்டவனாக இருக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி அழைக்கக்கூடிய இந்த இடத்துக்கு ஏன் வர வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, அப்படி என்றால் இதில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ஈசா எனக்கு அருமையானவர்களே தாவீதை அற்பமாக பார்த்திருக்கிறான் என்று அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, எல்லா பிள்ளைகளிலும் தாவீதை அவன் ஆடு மேய்க்கும்படிக்கு அனுப்பி இருக்கின்றான். மற்ற எந்த முக்கியமான காரியம், எனக்கு அருமையானவர்களே, ராஜாவோடு யுத்தத்துக்கு போகக்கூடிய அந்த காரியம், எந்த ஒரு காரியத்துக்கும் அவனை அனுப்பவில்லை என்றால், அவனை பொறுத்த மட்டில் இவன் ஆடு மேய்ப்பதற்குத்தான் இவன் லாயக்கு. எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நம்ம வீட்டில் உள்ளவர்களே நம்மை அற்பமாக பார்ப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது தகப்பனாக இருக்கக்கூடியவன் அவனை விட்டுவிட்டான் என்பதை பார்க்கும் பொழுதே அவனை அற்பமாக பார்த்திருக்கக்கூடியதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, அற்பமாக பார்க்கப்பட்ட இந்த தாவீதை இப்பொழுது சாமுவேல் அழைக்கும்படிக்கு கட்டளையிடுகின்றான். பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, அவன் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, உன்னுடைய இளைய குமாரனை ஆள் அனுப்பி அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். எனக்கு அருமையானவர்களே, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்று சொன்ன உடனே தகப்பனாக இருக்கக்கூடியவன் யோசித்திருப்பான், எதற்காக இவன் கடைசி இளையகுமாரனை பொறுத்த மட்டில் அவன் ஆடு மேய்ப்பதற்கு விட்டாலே அந்த காரியத்தை அவன் சரியாக செய்ய மாட்டானே, எந்த ஒரு காரியத்துக்கும் லாயக்கில்லாதவனை ஆடு மேய்ப்பதற்காக வைத்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இவனை சாமுவேல் தீர்க்கதரிசி அழைக்கிறாரே என்று கூட யோசித்திருக்கலாம். அந்த வேளையில் அவன் அழைத்த பொழுது நடக்கக்கூடிய காரியம் என்ன? வாசிக்கலாம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். எனக்கு அருமையானவர்களே, ஒரு குட்டி பையனாக வந்து நிற்கக்கூடியதை பார்த்த உடனே எனக்கு அருமையானவர்களே, சாமுவேலை பொறுத்த மட்டில் ஆண்டவர் இவனை தான் தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை அறிந்தவன் என்ன செய்கின்றான்? வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரே சொல்லுகின்றார். வந்து நிற்கக்கூடிய அவனை பார்க்கும் பொழுது ஒருவேளை சாமுவேலை யோசித்திருக்கலாம், இவனையே ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொள்ள போகின்றார் என்று கூட நினைத்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தரே முந்திக் கொள்ளுகின்றார். இவன் ஒன்றுமே கேட்கவில்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி, ஆண்டவரே இவன் தானா, நீர் சொல்லக்கூடியவன் இவன் தானா என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் முன்பதாகவே ஆண்டவரே காரியத்தை சொல்லக்கூடியதை பாருங்கள். நான் இவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடியது. வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். எனக்கு அருமையானவர்களே, சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஏன் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன் என்றால், இந்த ஈசாய் ஒருவேளை அவன் தன் மகனை அற்பமாக எண்ணாவிட்டால் அவனையும் ஒருவேளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வரிசையிலே நிறுத்தி இருக்கலாம். காரணம், உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு நீ வர வேண்டும் என்பது தான் சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய கட்டளையாக இருந்திருக்க வேண்டும். உன் பிள்ளைகள் அனைவரோடு கூட நீ இங்கு வா என்று சொல்லியிருக்க நேரத்தில் இவன் ஒரு அற்பமாக எண்ணப்படுகின்றவன். இவனை பொறுத்த மட்டில் எனக்கு அருமையானவர்களே, தாவீது தன் தகப்பனால கூட அந்த நேரத்தில் அற்பமாக எண்ணப்படுகிறவனாக கூட இருந்திருக்க முடியும். அதனால தான் அவனை தவிர்த்து விட்டு மற்ற எல்லா குமாரர்களையும் அந்த இடத்தில் ஈசாய் கொண்டு வந்து நிறுத்தி இருந்தான். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் பெற்ற தாய் தகப்பனால் கூட பிள்ளைகள் அற்பமாக பார்க்கப்படுகிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னை யார் அற்பமாக பார்க்கின்றார்களோ, எந்த இடத்தில் உன்னை அற்பமாக பார்க்கின்றார்களோ அந்த இடத்தில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார், நான் அற்பமாக மற்றவர்களால் எண்ணப்பட்ட உன்னை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், நீ ஒன்றுக்கும் உதவாதவன்
இல்லாதவன், நீ ஒன்றுக்கும் உதவாதவள் என்று சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் குடும்பத்தினரால கூட நீங்கள் அற்பமாக எண்ணப்படலாம். ஆண்டவராகிய கர்த்தரோ உங்களை மற்றவர்கள் அற்பமாக பார்க்கலாம். அவர் சொல்லுகின்றார், நானோ உன்னை விசேஷித்தவனாக விசேஷித்தவளாக நான் பார்க்கின்றேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்துக்கு பின்பதாக நம்ம பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இவனை தெரிந்து கொண்டார் என்று இருந்தாலும் மறுபடியும் இவனை ஆடு மேய்க்க அனுப்பிவிடுகின்றார்கள். வாருங்கள், வேதத்தில் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது எல்லாருக்கும் இளையவன், தாவீது எல்லாருக்கும் இளையவன், மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோட கூட போயிருந்தார்கள். எங்கு போயிருந்தார்கள்? எனக்கு அருமையானவர்களே, ராஜாவாகிய சவுலோடு கூட இந்த ஈசாயினுடைய மூத்த குமாரர்கள் 3 பேரும் யுத்தத்துக்கு போயிருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, கொஞ்சம் நீங்கள் இதை கவனித்து பார்த்தோம் என்றால், அவர்களை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் அற்பமாக பார்க்கப்பட்ட தாவீதை தெரிந்து கொண்டு இந்த இடத்துல அவர் அபிஷேகம் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் அவனை இங்கு ஆடு மேய்க்கவே அனுப்பியிருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகின்றது. வாசிக்கலாம் தொடர்ந்து. தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லஹேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். மறுபடியும் ஆடு மேய்க்க போய்விட்டான். எனக்கு அருமையானவர்களே, அநேக வேளைகளில் உங்களை அற்பமாக பார்க்கப்படுகின்றவர்கள், ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவனை என்ன பார்வை பார்ப்பார்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள்? ஒருவரோ யுத்தத்துக்கு போகக்கூடிய ஒரு மகனை பார்க்கக்கூடிய பார்வையும், எனக்கு அருமையானவர்களே, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவனையும் உலகம் எப்படி பார்க்கும் என்பதை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு சம்பவம் நடக்கின்றது. தாவீது எல்லாராலும் அற்பமாக பார்க்கப்படுகிறவனாக இருந்த அந்த தாவீது குடும்பத்திலேயே தகப்பனாய் அவனை விட்டுவிட்டான் என்றால், அவனை அற்பமாக பார்த்தபடியினால தான் அவனை அந்த சாமுவேலுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தாதபடிக்கு அவனை விட்டுவிட்டான். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அவனை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகம் பண்ணினதை பார்த்த பின்பதாகவும் மறுபடியும் தாவீது ஆடு மேய்க்கும்படிக்கு தள்ளப்படுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியம் இருக்கும் பொழுதுதான் இப்பொழுது ஈசாய் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது, உன் அண்ணன்மாரை பார்த்து சுகமாய் இருக்கிறார்களா என்கின்ற காரியத்தை நீ கேட்டு அறிந்து வா என்று சொல்லி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அழைத்து அனுப்புகின்றான். இப்பொழுது நீ போய் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது, உன் அண்ணன்மார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரித்து வா என்று அனுப்பக்கூடிய அந்த நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது தாவீது தேவனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது, மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்டவன், இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகின்றாரோ அவனை விசேஷித்தவனாக மாற்றக்கூடியதை மற்றவர்களுடைய கண்கள் காணத்தக்கதாக இப்பொழுது ஒரு அதிசயமான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்ய போகிறார். யுத்தத்துக்கு சாதாரணமாக வேடிக்கை பார்க்கும்படிக்கு வருவது போல தாவீது வருகின்றான். அவனை பொறுத்த மட்டில் தகப்பன் சொன்னார், அண்ணன்மார் யுத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள், சுகமாக இருக்கிறார்களா என்ற செய்தியை நீ கேட்டு வா என்று அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு வருவதற்காக யுத்தம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய அவன் இப்பொழுது, எனக்கு அருமையானவர்களே, கோலியாத் நின்று கொண்டு பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே இந்த தாவீது வைராக்கியம் கொண்டு ஒரு வார்த்தைகளை பேசுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். எனக்கு அருமையானவர்களே, இவன் நின்று கொண்டு இஸ்ரவேலரை அவன் பழித்து பேசி கொண்டிருக்கிற இந்த காரியத்தை குறித்து அவன் அறிந்த உடனே தாவீது வைராக்கியம் கொண்டு பேசக்கூடியதை அவனுடைய மூத்த சகோதரன் பார்க்கும் பொழுது அவனை மறுபடியும் அற்பமாக பார்க்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய உனக்கு இங்கே என்ன வேலை என்று சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடிகின்றது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 28வது வசனம். அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு,
நீ இங்கே வந்தது என்ன? நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய்? ஆடுகளை மேய்ப்பதையே ஒழுங்காக செய்ய மாட்டாயே என்பது போல இருக்கக்கூடிய காரியத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. வாசிக்கலாம். யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? நீ வேடிக்கை பார்க்கத்தானே இங்கு வந்தாய். உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார். எனக்கு அருமையானவர்களே, அற்பமாக எண்ணப்பட்ட அவன் இப்பொழுது இந்த காரியத்தை, எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும் பொழுது தாவீது அற்பமாக பார்க்கப்படுகின்றான். வீட்டிலே அவனுடைய தகப்பனே அவனை அற்பமாக பார்க்கக்கூடியது. இங்கு அவனுடைய மூத்த சகோதரன் அவனை அற்பமாக பார்க்கிறதை பார்க்கின்றான். அதன் பின்பதாக சவுல் அரசனிடத்தில் வந்து இவன் நின்று கொண்டு நான் போய் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது அவனும் இவனை அற்பமாக பார்க்கின்றான். நீ இளைஞன், உன்னால ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற வார்த்தைகளையும் அவன் பேசுவதை நம்மால பார்க்க முடிகின்றது. வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது சவுலை நோக்கி ராஜாவை பார்த்து அவன் சொல்லுகின்றான், இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. இந்த கோலியாத் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ராஜாவும் அவனை பார்க்கும் பொழுது இவனை அற்பமாக பார்க்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதன் பின்பதாக இவன் நான் போகின்றேன் என்று சொன்னவுடனே ராஜா அவனை அனுப்பிவிடுகின்றான். யுத்தத்துக்காக போய் நிற்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது கோலியாத் அவனை எப்படி பார்க்கின்றான்? யுத்தத்துக்கு வந்த தாவீது கவன் கல்லோடு கூட வந்திருக்கக்கூடியதையும் கையிலே கோலோடு கூட நிற்கக்கூடியதை பார்த்த உடனே ஒரு தடி, மற்றபடி அவனிடத்தில் கவன் கல் இருக்கக்கூடியதை பார்த்து யுத்தத்துக்கு வந்தவனைப் போலவா நீ வந்திருக்கிறாய் என்பதைப் போல கோலியாத் அவனை மிகவும் அற்பமாக பார்க்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 42வது வசனம். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு தாவீதை பார்த்தான். அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உடையவனாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். என கருமையானவர்களே, அவனை அசட்டை பண்ணினான் என்றால் அவனை அற்பமாக பார்த்தான். என கருமையானவர்களே, ஒருவேளை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த தாவீதை தேவனாகிய கர்த்தர், மற்றவர்கள் எல்லாரும் அவனை அற்பமாக பார்க்கின்றார்கள், ஆனால் தேவனாகிய கர்த்தரோ உன்னை மற்றவர்கள் அற்பமாக பார்க்கலாம், ஆனால் நானோ என்னுடைய பிள்ளையாகிய உன்னை நான் விசேஷித்தவனாக பார்க்கின்றேன் என்று சொல்லக்கூடிய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கின்றார் என்பதை பின்னால் நடக்கக்கூடிய சம்பவத்தை நம்ம வாசிக்கு பார்க்கும் பொழுது அந்த காரியம் நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, யுத்தத்துக்கு போகின்றான். யுத்தத்தில் அவன் கோலியாத்தை வீழ்த்தி அவன் ஜெயத்தோடு கூட திரும்பி வரக்கூடிய நேரத்தில் தான், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணி ஆண்டவராகிய கர்த்தர் இவனை விசேஷித்தவனாகும்படிக்கு செய்திருக்கிறார் என்பதை அப்பொழுது தான் அறிந்து கொள்ளுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் உன்னை ஆண்டவராகிய கர்த்தர் விசேஷித்தவனாக எப்பொழுது மாற்றுகிறார் என்றால், எப்பொழுது உன்னை ஜனங்கள் அற்பமாக பார்க்கின்றார்களோ, எனக்கு அருமையானவர்களே, அநேக வேளைகளில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு வரும் பொழுது உன்னை அநேகர் அற்பமாக பார்ப்பார்கள். ஆண்டவராகிய கர்த்தருக்காக நீ வைராக்கியம் பாராட்டும் பொழுது உன்னை அநேகர் அற்பமாக பார்ப்பார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ மற்றவர்களால் அற்பமாக பார்க்கப்பட்ட உன்னை தேவனாகிய கர்த்தர் விசேஷித்தவனாக பார்க்கின்றார். உன்னை விசேஷித்தவனாகும்படிக்கும் தேவனாகிய கர்த்தர் செய்கின்றார். அவர் அந்த காரியத்தை செய்யும் பொழுதுதான் ஜனங்கள் கர்த்தர் செய்கின்ற காரியத்தின் நிமித்தம் அதுவரைக்கும் உன்னை அற்பமாக பார்த்தவர்கள் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை விசேஷித்தவனாக மற்றவர்களும் பார்க்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் செய்கின்றார். என கருமையானவர்களே, இன்றைக்கு அநேக வேளைகளில் குடும்பத்தில் உள்ளவர்களே நம்மை அற்பமாக பார்க்கும் பொழுது தான் நம்முடைய இருதயத்தில் மிகுந்த வேதனை நமக்கு வரத் தொடங்கிவிடும். வேதத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆதியாகமம் 29வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு சம்பவம்
கொடுக்கப்பட்டிருக்கின்றதை நம்மால் பார்க்க முடியும். ஆதியாகமம் 29வது அதிகாரம். எனக்கு அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த புருஷர்களுக்கு 1 அல்லது 2 மனைவிகள் இருந்ததை குறித்து வேதம் சொல்லுகின்றது. இதில் 2 மனைவிகளை இருக்கக்கூடிய ஒரு புருஷனை குறித்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 29வது அதிகாரம் 31-32 வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால், யாக்கோபுக்கு இருந்த மனைவிகள் 2 பேர். மூத்தவள் லேயாள், இளையவள் ராகேல் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 2 பேரும் சகோதரிகள் தான். எனக்கு அருமையானவர்களே, அப்படி இருக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகின்றது என்பதை பாருங்கள். புருஷனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய மனைவிமாரில் ஒருத்தியாகிய மூத்தவளாகிய லேயாளை அவன் அற்பமாக பார்க்கிறதின் நிமித்தம் அவளை நேசிக்கிறதை விட்டுவிட்டான். எனக்கு அருமையானவர்களே, மக்கள் சில வேளைகளில் யாரை அற்பமாக பார்க்கிறார்களோ அவர்களை நேசிக்க மாட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர்களுக்கு ஜனங்களிடத்திலிருந்து அன்பு கிடைக்காமல் போய்விடும். புருஷனிடத்திலிருந்து மனைவிக்கு கிடைக்கக்கூடிய அன்பே கிடைக்காமல் இருக்கும் பொழுது அந்த வேதனை எவ்வளவு வேதனை இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு அருமையானவர்களே, ஆதியாகமம் 29வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த லேயாளை யார் அற்பமாக பார்த்தது? எனக்கு அருமையானவர்களே, லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றதே, இவளை அற்பமாக பார்த்தது யார்? எனக்கு அருமையானவர்களே, வேறு யாரும் பார்த்திருந்தால் கூட அவ கவலைப்பட்டிருக்க மாட்டாள். ஆனால் தன் புருஷனே தன்னை அற்பமாக பார்க்கக்கூடியதை பார்த்தாள். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் சரீரத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கும் பொழுது, இன்றைக்கு புருஷனோ இல்லை மனைவியோ, புருஷன் மனைவியை அற்பமாக பார்ப்பது, மனைவி புருஷனை அற்பமாக பார்க்கக்கூடியது எல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம். அப்படி அற்பமாக பார்க்கும் பொழுது அவர்கள் இன்னொருத்தரை நேசிக்க முடியாத அளவுக்கு போய்விடும். எனக்கு அருமையானவர்களே, அந்த வேளைகளில் அவர்கள் மிகுந்த வியாகுலப்படுவார்கள். இந்த லேயாளை பொறுத்தமட்டில், என் புருஷன் என்னை அற்பமாக பார்க்கின்றாரே, என்னை அவர் நேசிக்க மாட்டேங்கிறாரே என்கின்ற மிகுந்த வேதனை அவருக்குள்ளாக இருந்தது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த லேயாள் அற்பமாக பார்க்கப்பட்டாள் என்பதை கண்ட தேவனாகிய கர்த்தர் அவளை தெரிந்து கொள்ளுகிறார். எனக்கு அருமையானவர்களே, புருஷனால் அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளே, உன்னை நான் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, புருஷனே மனைவியை அற்பமாக பார்க்கும் பொழுது மற்றவங்களாம் அப்போ எப்படி பார்ப்பாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். புருஷனாக இருக்கக்கூடியவனே மனைவியை அற்பமாக பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்கள்? புருஷனுடைய அன்பு கிடைக்காதபடிக்கு வேதனையோடு கூட இருக்கக்கூடியவள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள் பாருங்கள். வாசிக்கலாம் தொடர்ந்து. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று ஒரு குமாரனை பெற்றாள். கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, அவளுடைய வார்த்தையிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். வாசிக்கலாம் தொடர்ந்து. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் கேட்டு அருளினார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவராகிய கர்த்தர் நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை என் தேவனாகிய கர்த்தர் கண்டார் என்று முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது, தேவனாகிய கர்த்தர் அதை கேட்டு எனக்கு அருளினார் என்று சொல்லி அவள் மிகுந்த சந்தோஷமாக, எனக்கு அருமையானவர்களே, இது நிமித்தமாவது என் புருஷன் என்னை நேசிப்பா. எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை நான் பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் யாக்கோபு அந்த
இடத்தில் அவன் 2 மனைவிமார்களை உடையவனாக இருந்த நேரத்தில் அவன் இந்த லேயாளை நேசிக்கவில்லை, அவளை அற்பமாக பார்த்தான். எனக்கு அருமையானவர்களே, புருஷனால் அற்பமாக பார்க்கப்பட்ட அந்த லேயாளை தேவனாகிய கர்த்தர் கண்டார். அற்பமாக பார்க்கப்பட்டதின் நிமித்தம் உனக்கு மற்றவர்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அன்பு கிடைக்கவில்லை அல்லவா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், எந்த காரியத்தில் யார் உன்னை அற்பமாக நினைத்தார்களோ அவர்கள் மத்தியிலேயே நான் உன்னை அற்பமாக பார்க்கவில்லை, உன்னை விசேஷித்தவனாக, உன்னை விசேஷித்தவளாக நான் செய்கின்றேன் என்பதை செய்து உன் வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து யார் உன்னை அற்பமாக பார்த்தார்களோ அவர்கள் உன்னை பார்த்து சொல்லுவார்கள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விசேஷித்தவனாகும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களே சொல்லத்தக்கதான காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை புருஷனால் அற்பமாக எண்ணப்படக்கூடிய மனைவியாக நீங்கள் இருக்கின்றீர்களா? ஒருவேளை அவர்கள் உங்களை அற்பமாக பார்க்கிறது நிமித்தம் அந்த அன்பு கிடைக்காதபடிக்கு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கின்றீர்களா? தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகின்றார். நான் சொல்லுகின்றேன், அற்பமாக யார் பார்க்கப்படுகின்றார்களோ அவர்கள் தேவனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகின்றார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை தம் கரத்தில் எடுக்கின்றார். அற்பமாக உன்னை பார்க்கின்றார்கள் அல்லவா? நான் உன்னை விசேஷித்தவனாக, விசேஷித்தவளாக நான் மாற்றட்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார். அந்த நேரத்தில் தான் உன்னை விசேஷித்தவனாக, விசேஷித்தவளாக ஆண்டவர் மாற்றும் பொழுது தான் எல்லாருடைய கண்களும், அற்பமாக பார்க்கப்பட்ட எல்லா கண்களும் உன்னை நோக்கும். அந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் உன்னை இனி ஒருபோதும் உன்னை அற்பமாக ஒருவரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக நான் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யட்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் செய்வார். தாவீதை எல்லாரும் அற்பமாக பார்க்கப்பட்ட நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, அங்கிருந்த சவுல் ராஜா பார்த்தான், இது என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக இவனால் முடியாது என்று நான் சொன்னேனே. அவனுடைய மூத்த சகோதரன் யுத்தத்தில் தான் நின்று கொண்டிருந்தான். அந்த காரியத்தை பார்த்தவுடனே, எனக்கு அருமையானவர்களே, நான் என் சகோதரனை அற்பமாக பார்த்தேன், ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருக்கின்றார், அவராகிய கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்த பின்பதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். அற்பமாக பார்க்கப்படும் பொழுது உங்களை ஒரு தூசியை போல பார்ப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களை ஒதுக்கி தள்ளுவார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை விசேஷித்தவர்களாக மாற்றும் பொழுது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் பொழுது, ஒன்றே ஒன்று, உங்களை பார்த்து பயப்படத் தொடங்குவார்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கின்றார், இவர்களை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது என்கின்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டவர்களாக மாறுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை நம்ம வாசித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தாவீது இப்பொழுது கோலியாத்தை எதிர்த்து ஜெயம் பெற்றவனாக திரும்பி வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் யுத்தத்துக்கு போய் அண்ணன்மார் எப்படி இருக்கிறார்கள் என்பதை விசாரித்து வரும்படிக்கு தகப்பனால் அனுப்பப்பட்டவன் கோலியாத்தை வீழ்த்து ஜெயம் பெற்றவனாக திரும்பக்கூடிய அந்த காரியத்தை பார்த்த பொழுதுதான் அவன் யோசித்திருப்பான், தேவனாகிய கர்த்தர் என்னுடைய கடைசி பிள்ளையை, நான் கூட இவன் ஆடு மேய்ப்பதற்குத்தான் லாயக்கென்று நினைத்தேன், தேவனாகிய கர்த்தரோ என் பிள்ளையை ஆண்டவராகிய கர்த்தர் எல்லா பிள்ளைகளை காட்டிலும் மேலாக தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்றைக்கு நானோ இவனை ஒதுக்கி தள்ளினேன், இவன் வேண்டாம் என்று நினைத்தேன். அன்றைக்கு சாமுவேலுக்கு முன்பதாக கொண்டு வந்து என் பிள்ளைகளை நிறுத்தும் பொழுது தாவீது தேவையில்லை, அவனை பொறுத்தமட்டில் அவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நான் நினைத்தேன். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ தாவீதை தன் கரத்தில் எடுத்திருக்கிறார் என்பதை அறிந்த பொழுது, எனக்கு அருமையானவர்களே, அதன் பின்பதாக உங்களை பார்க்கக்கூடிய பார்வையே வித்தியாசமானதாக இருக்கும். இதுவரைக்கும் அற்பமாக பார்த்தவர்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் செய்கின்ற அந்த காரியம், எனக்கு அருமையானவர்களே, மற்றவர்களுடைய பார்வையில் நீங்கள் வெளியேற பெற்றவர்களாக மாறுவீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த யாக்கோபினுடைய சம்பவத்தை நான் பார்க்கும் பொழுது அவனுக்கு 2 மனைவிகள் இருந்ததாக வேதம் சொல்லுகின்ற நேரத்தில், இந்த மூத்தவள் சற்று அழகில குறைந்தவள், அவளை பொறுத்தமட்டில் சரீரத்தில் குறைபாடு இருக்கக்கூடியவள். எனக்கு அருமையானவர்களே,
அருமையானவர்களே, அவள் கூச்ச பார்வை உடையவள் என்று வேதம் சொல்லுகின்றது. அவள் தன் சகோதரியை விட இந்த லேயாள் அழகில குறைந்தவளாக இருந்திருக்கின்றாள். எனக்கு அருமையானவர்களே, அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் புருஷன் அவளை அற்பமாக பார்க்கக்கூடியது அவளை மிகுந்த வேதனைப்படுத்தியது. தேவனாகிய கர்த்தர் இவள் பிள்ளையை பெற்றவுடனே தன் புருஷன் தன்னை நேசிப்பார் என்பதற்காக பிள்ளையை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, அடுத்து இந்த லேயாள் பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த யூதா மூலமாக தேவனாகிய கர்த்தர் இந்த யூதா கோத்திரத்தில் தான் இயேசுவானவர் தோன்றினார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அவளை எந்த இடத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்ட இந்த லேயாள் ஆண்டவராகிய கர்த்தரால் விசேஷித்தவளாக தேவனாகிய கர்த்தர் அவளை பார்த்தபடியினால தான் அவள் பெற்றெடுத்த யூதா கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து உதித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. என கருமையானவர்களே, இந்த சம்பவத்தை நான் இன்னொரு சம்பவத்தோடு கூட நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகின்றேன். வேதம் ஒரு காரியத்தை குறித்து நம்ம எச்சரிக்கின்றது. மத்தேயு 18வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். மத்தேயு 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 18:10 வாசியுங்கள். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். எச்சரிக்கையா இருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனையும் நீங்கள் அற்பமாக பார்க்காதிருங்கள். என் அன்பு புருஷன்மார்களே, மனைவிமார்களே, பெற்றோர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளை அற்பமாக பார்க்காதிருங்கள். சில வேளைகளில் பெற்றோர்களே பிள்ளைகளை அற்பமாக பார்க்கக்கூடியவர்கள். சரியாக படிக்கவில்லை என்ற உடனே பிள்ளைகளை அற்பமாக பார்க்கின்றீர்களா? எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிப்பார்கள், ஆனாலும் அவர்கள் தேர்ச்சி அடைய முடியாமல் இருக்கும் பொழுது பெற்றோர்களே அவர்களை அற்பமாக பார்க்கக்கூடியது உண்டு. எனக்கு அருமையானவர்களே, நான் ஆசிரியராக நான் வேலை பார்த்த நேரத்தில் என்னிடத்தில் படித்த ஒரு மாணவன், ஒருமுறை அவனுடைய தாயார் என்னை பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், சார், இவன் நிச்சயமாக இவன் தேரமாட்டான். அவர்களுடைய பார்வையில் அவன் அற்பமாக காணப்பட்டான். எனக்கு அருமையானவர்களே, ஒரு தாய் பிள்ளையை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, என் பிள்ளை பாஸ் பண்ண மாட்டான். அவர்கள் ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், படிப்பிலே அவனை பொறுத்த மட்டில் அந்த அளவுக்கு அவன் படிப்பில் தேர்ச்சியடையாத காரணத்தினால் அவனை குறித்து அப்படி பேசினார். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் அதே தம்பியை நான் என்னோடு கூட அமர வைத்து அவனுக்காக ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து அவனை நான் படிக்க வைத்து அவனை எல்லா பாடங்களிலும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ண வைத்து நான் அவன் அனுப்பின நேரத்தில் அவனுடைய தாயார் என்னிடத்தில் வந்து சொன்ன காரியம், என் மகன் பாஸ் பண்ணவே மாட்டான் என்று நினைத்தேன். ஆனால் என் மகனை நீங்கள் விட்டுவிடாதபடிக்கு அவன் மீது நீங்கள் கவனம் செலுத்தினீர்களே. எனக்கு அருமையானவர்களே, அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. காரணம், தன் பிள்ளையை அற்பமாக பார்க்கப்பட்டவர்கள், என் பிள்ளை பாஸ் பண்ணாது தேராது என்று சொல்லி அவனை அற்பமாக பார்த்தவர்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களால் உங்கள் பிள்ளைகள் அற்பமாக பார்க்கப்படும் பொழுது அவர்கள் இருதயமெல்லாம் உடைந்து நொறுங்கி போகும். என் தாய் தகப்பனே என்னை இப்படி பார்க்கிறார்களே என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது, இந்த சிறியரில் ஒருவனை அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதவசனம் நம்மை எச்சரிக்கிறது. காரணம் என்ன? நீங்கள் ஒரு நபரை அற்பமாக பார்ப்பீர்கள் என்றால் அந்த நபரை நான் விசேஷித்தவனாக மாறும்படிக்கு, விசேஷித்தவளாக மாறும்படிக்கு நான் செய்வேன். ஆகவே ஒரு நாளும் யாரையும் நீங்கள் அற்பமாக பார்க்காதிருங்கள், அற்பமாக நினைத்து பேசாதிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபு தன் மனைவியை அற்பமாக பார்த்தான். ஆண்டவராகிய கர்த்தரோ அவளை, இவள் வயிற்றிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகளுடைய சந்ததியில் தான் வருவேன் என்று சொல்லி அவளை விசேஷித்தவளாக தேவனாகிய கர்த்தர் பார்த்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை நான் சொல்லும் பொழுது, இந்த யாக்கோபுக்கு 2 மனைவிகள் இருந்த பொழுது ஒருத்தி அவன் அற்பமாக பார்த்தார். ஆனால் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் எல்கானா என்கின்ற ஒரு மனுஷனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அந்த 2 பேரில் எனக்கு அருமையானவர்களே,
ஒருத்திக்கு சரீரத்தில் குறைபாடு இருக்கக்கூடியவளை அவன் எப்படி பார்த்தான் என்று பாருங்கள். அற்பமாக பார்க்கவில்லை. என கருமையானவர்களே, 1 சாமுவேல் 1 அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். அன்னாளை சிநேகித்தபடியினால், வேதம் சொல்லுகின்றது, இந்த எல்கானா என்கின்ற மனுஷன் அன்னாளை சிநேகித்தபடியினால், அன்னாளை பொறுத்தமட்டில் எனக்கு அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்லுகின்றது? யாக்கோபு லேயாளை நேசிக்கவில்லை. அவள் சொல்லுகின்றாள், எனக்கு ஆண்டவர் இந்த பிள்ளையை கொடுத்தபடியினால் என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவள் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் இங்கு சரீரத்தில் குறைபாடு இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை, எனக்கு அருமையானவர்களே, இந்த எல்கானா நேசிக்கின்றான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் அவளை அவன் அற்பமாக பார்க்கவில்லை. குழந்தை இல்லை என்ற உடனே சரீரத்தில் குறைபாடு இருக்கின்றது என்று தெரிந்தாலும் கூட அந்த காரியத்தில் அவன் அவளை அற்பமாக பார்க்காதபடிக்கு அவளை நேசித்தான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசியுங்கள். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். எனக்கு அருமையானவர்களை, எல்லாரை காட்டிலும் இவளுக்கு ஒரு பக்கம் குறை இருந்தா கூட நான் இவளை நேசிப்பதற்கு அடையாளமாக எப்படியாவது அவளை சந்தோஷப்படுத்தட்டும் என்று சொல்லி அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுத்து இப்படியாவது அவள் சந்தோஷப்படட்டும் என்று சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, அவளிடத்தில் அவனுடைய செய்கையை பாருங்கள், அவனுடைய பேச்சை நீங்கள் பார்த்து கொண்டீர்கள் என்றால், அழுது கொண்டிருக்கிற தன் மனைவிக்கு ஆறுதலான வார்த்தையை பேசக்கூடிய இந்த புருஷனை பார்க்க முடிகின்றது. எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் தேவனாகிய கர்த்தர் இவனுக்கு, எனக்கு அருமையானவர்களே, எல்கானாவுக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த அன்னாள் மூலமாக பெற்றெடுத்த மகன் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. எனக்கு அருமையானவர்களே, அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து தான் நாம் முதலாவது பார்த்தோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அந்த புருஷனாக இருக்கக்கூடிய எல்கானா தன் மனைவி குறையிருந்தா கூட தன் மனைவியை சிநேகித்தபடியினால், அவளை அற்பமாக பார்க்காதபடிக்கு, ஆண்டவராகிய கர்த்தருக்காக அவளை நேசித்தபடியினால், ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகிய பிள்ளைய தேவனாகிய கர்த்தர் அன்னாள் மூலமாக கொடுத்து தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் நான் சொல்லுகின்றேன், வசதி வந்தவுடனே ஏழைகளை அற்பமாக பார்க்காதிருங்கள், ஒருவரையும் அற்பமாக பார்க்காதிருங்கள். அபிஷேகத்தை பெற்றுவிட்டீர்கள் என்றால் அபிஷேகத்தை பெறாதவனை அற்பமாக பார்க்காதிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் யாரை அற்பமாக பார்க்கிறீர்களோ அவர்களை உயர்த்துவது தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், பிள்ளை பெற்றிருக்கிறோம் என்ற உடனே பிள்ளை பெறாதவர்களை, மலடியாக இருக்கக்கூடியவர்களை அற்பமாக பார்க்காதிருங்கள். வேதத்தில் ஒரு காரியத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், பிள்ளை தான் கர்ப்பவதி ஆன உடனேயே, எனக்கு அருமையானவர்களே, பிள்ளை பெற தகுதியில்லாத தன்னுடைய எஜமானியை அற்பமாக பார்த்த ஆகாரை குறித்து வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது, ஆகார் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். எனக்கு அருமையானவர்களே, தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, நீ குழந்தை பெற தகுதி இருக்குன்னு சொன்ன உடனே குழந்தை இல்லாதவர்களை அற்பமாக பார்க்காதிருங்கள். அவர்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறார்கள். நமக்கு ஆண்டவராகிய கர்த்தர் குழந்தையை கொடுத்த உடனே குழந்தை இல்லாதவர்களை நீ அற்பமாக பார்ப்பாய் என்றால், ஆண்டவர் சொல்லுகின்றார், எச்சரிக்கின்றார், இந்த சிறியரில் ஒருவனையும் நீ அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சாராளுடைய இருதயம் எல்லாம் உடைந்து போயிருக்கும். என் வீட்டில் சாதாரணமாக இருந்த ஒரு வேலைக்காரியாகிய ஆகாரை
பிள்ளை இல்லை என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக, எங்களுக்கு பிள்ளை இல்லையே என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக இவளை என் புருஷனுக்கு இரண்டாவது மனைவியாக கொடுத்தேன். ஆனால் இவள் கர்ப்பவதியான பொழுது என்னை அற்பமாக எண்ணுகிறாளே என்று அவள் இருதயம் உடைந்து நொறுங்கி போன நேரத்தில் தான் உன்னுடைய வேலைக்காரியாக இருந்த அந்த ஆகார் இப்பொழுது உன் வீட்டில் உள்ளவளே உன்னை இப்பொழுது அற்பமாக பார்க்கிறாள் அல்லவா, நான் அவள் முன்பதாக உன் தலையை உயர்த்தட்டும் என்று சொல்லி வயதான காலத்தில் சாராளை தேவனாகிய கர்த்தர் கர்ப்பம் தரிக்கும் செய்தார். ஆகார் கர்ப்பம் தரித்தது சாதாரணமான காரியம். சாராள் கர்ப்பம் தரித்தது நடக்க முடியாத காரியம். என கருமையானவர்களே, ஆகாரை பொறுத்த மட்டில் கர்ப்பம் தரித்தது என்பது ஒரு எல்லா பெண்களுக்கும் சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம். ஆனால் சாராள் கர்ப்பவதியானது வயதான காலத்தில், என கருமையானவர்களே, பிள்ளை பெற முடியாத ஒரு நிலைமையிலே, வயதாகி போன நிலைமையிலே அவள் கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்பதற்கு ஒரே காரணம், அன்னைக்கு அற்பமாக பார்க்கப்பட்ட அந்த ஆகாருக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் இவள் கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும்படிக்கு செய்த பொழுதுதான் இந்த சாராளை, எனக்கு அருமையானவர்களே, எந்த கண்கள், ஆகாரின் கண்கள் சாராளை அற்பமாக பார்த்ததோ அதே கண்களில் இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சாராளோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டினார். எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசுகின்றார். ஒருவேளை இந்த நாள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த காரியத்தின் நிமித்தம் மற்றவர்களால் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக கூனி குறுகி போய் நின்று கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் இருதயம் எல்லாம் வியாகுலப்பட்டவர்களாக நின்று கொண்டிருக்கின்றீர்களா? உங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் பேசுகின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னை அற்பமாக பார்க்கின்றார்கள் அல்லவா, அற்பமாக பார்க்கப்பட்ட உன்னை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகின்றார். உன்னை மற்றவர்கள் அற்பமாக பார்க்கலாம், நான் உன்னை அற்பமாக பார்ப்பதில்லை, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை விசேஷித்தவனாக பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை விசேஷித்தவளாக தேவனாகிய கர்த்தர் பார்க்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தர், நீ நினைக்கலாம், ஆண்டவரே நான் விசேஷித்தவன் என்பதை என் தேவனாகிய கர்த்தர் நிரூபித்து காட்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் கதறிக்கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். ஆண்டவராகிய கர்த்தர் அற்பமாக பார்க்கப்பட்ட உன்னை, எனக்கு அருமையானவர்களே, புருஷனால் அற்பமாக பார்க்கப்பட்ட லேயாள தேவனாகிய கர்த்தர் எப்படி விசேஷித்தவளாக பார்த்தாரோ, எனக்கு அருமையானவர்கள், அதே போல தேவனாகிய கர்த்தர் உங்களை விசேஷித்தவளாகும்படிக்கு செய்வார். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கள். தேவன் மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சாராள் அற்பமாக பார்க்கப்பட்டதை கண்ட தேவனாகிய கர்த்தர் சாராள் கர்ப்பம் தரிக்கும்படிக்கு செய்து ஆகார் கண்களுக்கு முன்பதாகவே, நீ சாராளை அற்பமாக பார்க்கின்றாயா, நீ உன் கண்கள் காண அவளை நான் விசேஷித்தவளாகும்படிக்கு செய்வேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நடக்க முடியாத காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்து வயதான காலத்தில் அவள் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சாராளோடு கூட இருக்கிறார், அவளை விசேஷித்தவளாகும்படிக்கு செய்திருக்கிறார் என்பதை ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அற்பமாக பார்க்கின்றவர்களை குறித்து மிகுந்த வேதனையோடு கூட இருக்கின்றாயா? உன்னை விசேஷித்தவளாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில் உங்களை தேவனாகிய கர்த்தர் பார்க்கின்றார். அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கள். நீ அற்பமாக மற்றவர்களால் எண்ணப்பட்டபடியினால் உனக்கு நான் செய்யக்கூடிய நன்மையை பார்த்து, உனக்கு செய்யக்கூடிய அதிசயமான காரியத்தை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். உங்களை விசேஷித்தவனாகும்படிக்கு செய்யக்கூடிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை தெரிந்து கொள்ளுகிறார். மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். இந்த நாடிலும் வாழ்க்கையில கசப்பின் வழியாக, கண்ணீரின் வழியாக நீ கடந்து செல்கின்றாயா? ஆண்டவரே, என்னை விசேஷித்தவளாக நீர் பார்க்கிறீர் என்பது எனக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லி
ஆண்டவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. மற்றவர்கள் உன்னை அற்பமாக பார்க்கலாம். புருஷன், மனைவி, பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், உனக்கு நெருக்கமானவர்கள் உன்னை அற்பமாக பார்க்கலாம். உன்னை படைத்த தெய்வம் உன்னை அற்பமாக பார்ப்பதில்லை. அவருடைய கண்கள் உன்னை பார்க்கின்றது. மற்றவர்கள் அற்பமாக பார்க்கப்பட்டாய், மற்றவர்களால் நீ அற்பமாக பார்க்கப்பட்டாய். தேவனாகிய கர்த்தரோ உன்னை விசேஷித்தவளாகும்படிக்கு பார்க்கின்றார். நீ சொல்லுவாய், ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறதுனால தான் ஆண்டவரே, இயேசுவே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நீர் நிரூபித்து காட்டுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஒரு நாள் நீ சொல்லுவாய். எப்படி தேவனாகிய கர்த்தர் லேயாள் அற்பமாக தன் புருஷனால் பார்க்கப்பட்டதை கண்ட தேவன், ஆண்டவராகிய கர்த்தர் அவள் வாழ்க்கையில் செய்த மகிமையான காரியம். அவள் புருஷனாகிய யாக்கோபே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் தேவனாகிய கர்த்தர் யூதா மூலம் மகிமையான காரியத்தை செய்தாரே. உங்களை விசேஷித்தவனாக மாற்றக்கூடிய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால், இது எதினால், நீர் என்னோடு இருப்பதினால். எதினால், இது எதினால், நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள என் இயேசு கூட வருகிறார். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள என் இயேசு கூட வருகிறார். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால், இது எதினால், நீர் என்னோடு இருப்பதினால். எதினால், இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். தேவனாகிய கர்த்தர் அற்பமாக பார்க்கப்பட்ட உன்னை தேவனாகிய கர்த்தர் விசேஷித்தவளாக பார்ப்பது மட்டுமல்ல, அவர் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து மற்றவர்களும், உன்னை அற்பமாக பார்த்தவர்களும் உன்னை விசேஷித்தவர்களாக பார்ப்பார்கள். அது தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றபடியினால், உன்னோடு கூட இருக்கிற தேவன் உன்னோடு கூட இருந்தவர் செய்யக்கூடிய காரியம் மகிமையான காரியமாக இருக்கிறபடியினால் மற்றவர்கள் கண்கள் உன்னை ஆச்சரியத்தோடு கூட பார்க்கும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் கொடுத்த அந்த வேத வாக்கியங்களுக்கு உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் ஐயா. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் தாமே, ஆண்டவரே, நான் அற்பமாக எண்ணப்படுகிறதின் நிமித்தம் மிகுந்த வியாகுலத்தோடு கூட இருந்தேன். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் என்னை விசேஷித்தவளாக பார்க்கிறார். அவர் என் வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்வார் என்கிற நம்பிக்கை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி சொல்லுகின்றேன். கிருபையாக தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை வழிநடத்தும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய செட்டைகள் மறைவில் மறைத்து தேவனாகிய கர்த்தர் வழிநடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய போகிற காரியத்தை கண்டு மற்றவர்கள் தேவன் முன்னோடு கூட இருக்கிறார் என்று சாட்சி பகர உதவிச்சை. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.